யாழி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம போய்கிட்டு இருக்க இடம் எதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். ஆமாங்க, சொரிமுத்தையனார் வாசலுக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். சொரிமுத்தையனார் கோயிலுக்கு போகக்கூடிய அந்த ஆற்று பாலத்தை நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நமக்கு ப்ரோக்ராம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, வேம்பையாபுரத்தில் இருக்கக்கூடிய திருநீலகண்ட வனப்பேச்சி அம்மன் கோயிலோடைய அந்த மூலஸ்தானத்திலிருந்து தீர்த்தம் எடுக்கிறதுக்காக கோயிலேருந்து நம்மளை அழைச்சிருந்தாங்க. அந்த வீடியோ எடுக்க தான் இப்போ நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ சொரிமுத்தையனார் கோயிலுக்கு வந்து நம்ம போகலை. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பாறையில் வந்து ஏறி கிடக்கிறோம். இந்த கோயிலுக்கு போகக்கூடிய இடத்துல லெஃப்ட் சைடில் உயரமாக பாறை இருக்கு இல்லையா, அந்த பாறை மேலே நம்ம ஏறி கடந்துக்கிட்டு இருக்கோம். இப்போது அதாவது காணி குடியிருப்பு எல்லாம் இருக்குது இந்த இடத்துல போகக்கூடிய இடங்களில் தான். இங்கே தான் வனப்பேச்சி அம்மன் கோயில் இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். இந்த இடம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு இடம். நிறைய மக்களுடைய குலதெய்வமாக பேச்சியம்மனை கும்பிடுதாங்க. அந்த பேச்சியம்மன் கோயிலுக்கு போகக்கூடிய பாதையில் தான் இப்போ நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கோம். இது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் தொகுதி, அதாவது புலிகள் வனக்காப்பகம், முண்டந்துறை புலிகள் வனக்காப்பகத்தோடைய மிகவும் பாதுகாக்கப்பட்ட ஒரு வனப்பகுதி. இங்கே வந்து நிறைய பேருக்கு வந்து அனுமதி கிடையாது. எப்பவும் இஷ்டப்பட்ட நேரத்திலலாம் டூரிஸ்ட் மாதிரிலாம் வந்து இங்கே போக முடியாது. வனத்துறை பெர்மிஷனோட தான் போக முடியும். குறிப்பிட்ட நேரத்தில் போயிட்டு குறிப்பிட்ட நேரத்தில் கரெக்டாக திருப்பி வந்தாகணும். இப்போ இந்த வனப்பேச்சி அம்மன் கோயில் போகக்கூடிய பாதையில் நம்ம போய்கிட்டு இருக்கோம். முதல்ல இந்த திருநீலகண்ட வனப்பேச்சி அம்மன் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அம்பாசமுத்திரம் பக்கத்தில் இருக்குது. அம்பாசமுத்திரத்துலேருந்து ஏர்மாள்புரம் போகக்கூடிய பாதையில் வேம்பையாபுரம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. அங்கே வந்து ஒரு வனப்பேச்சி அம்மன் கோயில் வந்து கட்டிருக்கிறாங்க. அந்த கோயில் வந்து இங்கேருந்து தீர்த்தம் வந்து கொண்டு போகணும். அந்த நமக்கு எல்லாமே தெரியும். பேச்சியம்மா அப்படின்னு சொன்னாலே அடர்ந்த வனத்துக்களை தான் இருப்பாங்க. அவங்க வந்து ஊருக்குள்ளே வந்து நாகரிகமாக வாழக்கூடிய மக்கள் மத்தியிலலாம் வந்து இருக்க மாட்டாங்க. வனப்பேச்சி அம்மன் அப்படின்னாலே அந்த பேருக்கு தகுந்த மாதிரி வனத்தில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த மூலிகை வாசம், இந்த காட்டோட வாசம் தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதில் பேச்சியம்மன் கோயில் எங்கே இருந்தாலுமே வந்து அது அடர்ந்த வனப்பகுதியில் தான் இருக்கும். இப்போ வந்து நிறைய இடங்களில் அது குடியிருப்பு பகுதிகளுக்கு வந்திருக்கலாம். ஆனாலும் எப்போவுமே வந்து காட்டுக்களை தான் அந்த அம்மன் வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையானது வந்து அந்த காடு தான் ரொம்ப பிடிச்ச இடம். அதில் அந்த அம்மன் வந்து எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சேர்வலாறு டேம் உள்ள நம்ம இப்போது முக்கியமாக இன்னொரு விஷயம்னு சொல்லி ஆகணும். வனப்பேச்சி அம்மன் அப்படின்னு சொன்னாலே எங்கே இருக்காங்கன்னா, சேர்வலாறு டேம். இது வந்து ஆதி காலத்தில் நம்ம ஆங்கிலேயர் காலத்துக்கு முன்னாடி வந்து வனப்பேச்சி அம்மன் சிலை எங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேர்வலாறு டேமுக்கு உள்ளே இருந்திருக்குது. அங்கே தான் வந்து வச்சு வழிபட்டுருக்காங்க. 2 சிலை இருந்ததாக சொல்கிறாங்க. அதில் அந்த சேர்வலாறு டேம் கட்டும்போது அந்த வனப்பேச்சி அம்மன் வந்து அந்த டேமுக்கு உள்ளே போகிறதுனால அந்த சிலையை வந்து எடுத்து கொண்டு வந்து டேமுக்கு முன்னாடி வச்சுருக்காங்க. அதுவாக வந்து அதுக்கப்புறம் மூலஸ்தானமாக இருந்திருக்கு. ஒரு சிலையை வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க. அந்த டேமுக்கு போகக்கூடிய இடத்துல வந்து வச்சு அதுக்கப்புறமா இன்னொரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணி இப்போ நம்ம வந்து வனப்பேச்சி அம்மன் கோயில் காணி குடியிருப்பு போகக்கூடிய இடத்துல இருக்கு இல்லையா, இப்போ நம்ம அந்த வீடியோவில் காட்டுவோம். அந்த இடத்துல தான் வந்து இப்போ வச்சு அந்த திருநீலகண்ட வனப்பேச்சி அம்மன் வந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சிலை எங்கே இருக்குன்னு சொன்னால், இது கேரளாவுக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது பாலக்காடு மாவட்டத்தில் வந்து இருக்கிற ஒரு அம்மனை வந்து குறிப்பிடுறாங்க. ஒரு வனப்பேச்சியம்மன் இங்கே இருக்காங்க, இன்னொரு பேச்சியம்மன் வந்து பாலக்காடு கொண்டு போயிட்டு தான் சொல்லிடுறாங்க. இப்போ அதில் இருக்கக்கூடிய இந்த டேமுக்கு முன்னாடி தான் வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துல கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இந்த பேச்சியம்மனே வந்து மலையாளிஸ், அதாவது கேரளா வந்து நிறையா நம்பூதிரிகள் வந்துருக்காங்க. அந்த நம்பூதிரிகள் வந்து இந்த பேச்சியம்மனையும் நம்ம கேரளாவுக்கு கொண்டு போயிடணும்னு சொல்லி பயங்கரமாக முயற்சி பண்ணியிருக்காங்க. முயற்சி பண்ணி நிறையா மாந்திரிகள் தந்திரிகள்லாம் வந்து நடத்தியிருக்காங்க. இந்த பேச்சியம்மனுக்கு வந்து நூல்லாம் கட்டி நிறைய யாகங்கள்லாம் நடத்தி இந்த அம்மனோட சக்தியை வந்து நாம் எடுத்து சிலையோடு வந்து நாம் கேரளாவுக்கு கொண்டு போயிடணும்னு சொல்லி நம்பூதிரிகள்லாம் பயங்கரமாக நிறையா யாகங்கள்லாம் நடத்தி மந்திர தந்திரங்கள்லாம் நடத்தியிருக்காங்க. எதுவுமே வந்து பலிக்கலை. கடைசியில் வந்து இந்த வனப்பேச்சி அம்மன் வந்து எங்கேயும் வரமாட்டேன், எனக்கு இந்த இடம் தான் வேணும்னு சொல்லி ஒரேடியாக இருந்துட்டாங்களாம். அந்த கோயிலையும் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். நாம் தீர்த்தம் எடுக்கிறது வந்து அந்த இடத்துல எடுக்கலை, அதையும் தாண்டி மலைக்கில் சேர்வலாறு டேமுக்கு முன்னாடி அந்த டேம்லேருந்து அந்த சிலையை எடுத்து கொண்டு வந்து வெளியில் வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த மூலஸ்தானத்தில் போய் நம்ம வந்து தீர்த்தம் எடுக்கிறதுக்காக நம்ம அந்த பக்தரோட பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இந்த வனப்பேச்சி அம்மன் கோயிலை வந்து அடைஞ்சிட்டோம். இந்த காடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா
ரொம்ப ஒரு இயற்கையாகவே அப்படியே இருந்துகிட்டு இருக்குது. இங்கேயும் வந்து நம்ம மக்கள் வந்து நிறையா அவங்களுடைய வேலை காட்டியிருக்காங்க. இங்கே வந்து நிறையா பிளாஸ்டிக்லாம் கொண்டு போகிறதுக்கு வந்து அனுமதி கிடையாது. நம்ம பாபநாசத்துலேருந்தே செக் போஸ்ட்டில் செக் பண்ணி தான் உள்ளே விடுவாங்க. அப்படி இருந்துமே நம்ம மக்கள் வந்து நிறைய பேர் பிளாஸ்டிக்லாம் கொண்டு வந்திருக்காங்க, பாட்டில்கள்லாம் கொண்டு வந்து அதை அப்படியே அங்கேயே இந்த வனத்துக்குள்ள வந்து போட்டு வந்திருக்காங்க. அது கண்கூட நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அதை அப்படியே திருப்பி கொண்டு வந்து நம்ம வெளியில் போடலாம். அது அந்த மக்களுக்கு வந்து அந்த போதிய விழிப்புணர்வுன்னு சொல்கிறத விட சுயநலமாக இருக்கிறாங்க. நாளைக்கு என்ன நடந்தால் என்ன, நம்ம இருக்க தண்டியும் நல்லா சாப்பிட்டு போகணும்னு சொல்லி அலட்சியமாக போட்டிருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இது வந்து ரொம்ப பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி. அதாவது வனப்பகுதி இல்லாதவங்களுக்கு தான் வந்து அதோட அருமை வந்து தெரியும். இப்போ நம்ம அந்த வனப்பேச்சியம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு. திருநீலகண்ட வனப்பேச்சியம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு. இந்த இப்போதைக்கு எல்லாருமே வனப்பேச்சியம்மன் எங்கெங்கே கோயில் இருந்தாலும் எல்லா வனப்பேச்சியம்மனுக்கும் மூலஸ்தானம் அப்படிங்கிறது இந்த கோயில் தான். இந்த கோயில் பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. பெரிய ஆடம்பரமாக ஆர்ப்பாட்டமாக எந்த பில்டிங் இருக்காது. ஒரே ஒரு சின்ன ரூமில் முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டாஸ் கூரை போட்டிருக்காங்க. அது உள்ளே இந்த கோயில் வந்து அமைச்சிருக்கு. ரொம்ப அருமையாக அந்த அம்மன் வந்து இருக்காங்க. நாம் போகும்போது இந்த கோயில் வந்து திறக்கலை. இந்த கோயிலை மட்டும் கும்பிட்டுக்கிட்டு நம்ம அப்படியே பயணப்பட்டோம். கோயில் வந்து பூட்டிருக்குது. நம்ம திருப்பி வரும்போது இந்த கோயிலை காட்டுறேன் உங்களுக்கு. அந்த கோயிலில் அபிஷேகம் நடக்கிறது எல்லாத்தையுமே காட்டுறேன். பூஜார்கிட்ட பேசின வீடியோ எல்லாமே நான் வச்சுருக்கேன். இந்த வீடியோட முடிவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை எல்லாமே வந்து பார்க்கலாம். ரொம்ப அற்புதமாக சிவன் பார்வை. இன்றைக்கி வந்து சிவராத்திரி ஸ்பெஷலாக இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ இதையும் தாண்டி நம்ம இந்த கோயிலை பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்த கட்டமாக இந்த காணி குடியிருப்பு நோக்கி போய்கிட்டு இருக்கோம். குடியிருப்பு அங்கே வந்து அதாவது ஆற்றுக்கு இந்த பக்கம் காணி குடியிருப்பு இருக்குது, அந்த பக்கம் வந்து சேர்வலாறு டேம் இருக்குது. நம்மளாம் நியூஸில் நிறையா படிச்சிருப்போம். காணி குடியிருப்பு மக்கள் வந்து இன்றைக்கும் வந்து இந்த வனத்தை விட்டு வெளியில் வரமாட்டேன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு நிறைய போக்குவரத்து வசதிகள்லாம் வந்து கிடையாது, முழுமையாக கிடையாது. அவங்க வந்து அந்த ஆற்றை தாண்டி வரணும்னா ஒரு சின்ன பாலம் அவங்களா போட்டு வச்சுருக்காங்க, அதை தாண்டி தான் வராங்க. இந்த மாதிரி தான் சின்னதாக வந்து அவங்களா வேலி அமைச்சு வச்சுருக்காங்க. அவங்க வந்து முழுக்க இயற்கையோட இணைஞ்சி வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்கூட தெரியுது. இங்கே சில நாய்கள் மட்டும் வளர்க்குறாங்க. அவங்களோட பாதுகாப்புக்கு நாய்கள் வளர்க்குறாங்க. ஏதோ ஆதிவாசிகள் அப்படின்னு சொன்னால் இவங்க ஏதோ அந்த கோபணங்கள் இலைத்தலையெல்லாம் கட்டிகிட்டு இருக்க மாட்டாங்க. இவங்களும் நம்மளை மாதிரி ஒரு மனிதர்கள் தான். சாதாரணமாக ஒரு நாகரிக வாழ்க்கைக்கு வந்துட்டாங்க. ஆனாலும் அவங்களுடைய பூர்வீகம் அப்படியே இந்த மண்ணில் தான் இருக்கணும் அப்படிங்கிறனால, அவங்க முன்னோர்கள் வாழ்ந்த மண் அப்படிங்கிறனால இந்த காணி குடியிருப்பில் அவங்க வாழ்ந்துக்கிட்டு வராங்க. அவங்க வீட்டிலே வந்து பைக்கு, காரு எல்லா விதமான வசதிகளுமே இருக்குது. அவங்க வந்து காட்டில் வாழக்கூடிய மனிதர்கள்னால அவங்க காட்டுவாசிலாம் கிடையாது. அவங்க ஒரு நாகரிகமான சமூகம். இன்றைக்கி எல்லாமே படித்து வேலையில் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க இந்த இடம் தான் எங்களுக்கு சொந்தமான இடம்னு சொல்லி எப்படி நம்ம பாட்டன் பூட்டன் வாழ்ந்த இடம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, அதே மாதிரி அவங்களுடைய மூதாதையர்கள் பாட்டன் பூட்டன் வாழ்ந்த இடங்களை அவங்க இன்றைக்கும் பாதுகாப்பாக அந்த இடத்துல தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து பெரிய பெரிய பில்டிங் கட்டுறதுக்கெல்லாம் வந்து அனுமதி கிடையாது. அதனால் ஒரு சிம்பிளாக வீடை கட்டிருக்கிறாங்க. அதை சுற்றி அவங்க வேலி அமைச்சிருக்காங்க. அவங்க வேலி அமைச்சிருக்காங்க. இங்கே பள்ளிக்கூடம்லாம் இருக்குது. அந்த தொடக்கப்பள்ளிலாம் இங்கே இருக்குது. காணி குடியிருப்பு இந்த மக்களை அதை தாண்டி இப்போ வந்து அரசாங்கம் சில பில்டிங்கெலாம் அவங்களுக்கு கட்டி கொடுத்துட்ருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன பில்டிங் தான். போதுமான வசதிகள் இல்லட்டா கூட அவங்க வாழ்க்கை வாழக்கூடிய தேவைக்கு அவங்களுக்கு இந்த வசதிகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம் சேர்வலாறு டேமை நோக்கி. இப்போது இந்த சேர்வலாறு டேமை நோக்கி பயணிக்க வேண்டிய இடத்துல பாருங்கள் நாய்கள்லாம் அவங்க பெரும்பாலும் வந்து நாய்கள் தான் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருந்துக்கிட்டு இருக்குது. எல்லா வீட்லேயுமே 1-2 நாய் போட்டிருக்காங்க. எல்லா வெளிநாட்டு நாய்களும் வளர்க்குறாங்க, உள்நாட்டு நாய்களும் வளர்க்குறாங்க. நாட்டு நாய்கள் எல்லாமே வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சேர்வலாறு டேம் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இப்போ காணி குடியிருப்போட எல்லைக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம ஆற்றை கடக்க போகிறோம். இந்த ஆற்றில் தான் மழை பெய்த நேரத்திலாம் இந்த ஆற்று முழுக்கவே வந்து தண்ணி வரும். அந்த இடத்துக்கு போகிற ஒரு பாலம், கயிற்று பாலம். இந்த கயிற்று பாலத்தை தாண்டி தான் அந்த பக்கமாக ஆற்றுக்கு இந்த பக்கமும் இந்த மக்கள் வந்து நடக்கிறாங்க. இப்போ தண்ணி கம்மியாக இருக்கலாம், நம்ம கீழ்ப்பக்கமாகவே ஆற்றுக்குள்ளே நடந்து போக முடியுது. தண்ணி அதிகமாக வரும்போது இந்த ஆற்றுல வந்து போக முடியாது. அவங்க கயிற்றுக்கக்கூடிய அந்த கயிற்று பாலத்தில் தான் நடக்கிறாங்க. அந்த கயிற்று பாலம் தூரத்தில் பாருங்கள்.
இப்போ அந்த அரசாங்கம் வந்து அதில் பாலம் கட்டி கொடுக்கதா சொல்லியிருக்காங்க. ரொம்ப தண்ணிலாம் ரொம்ப சுத்தமாக ஓடுது, எளிமையாக இருக்குது. இப்போ அந்த மக்கள்லாம் நிறைய பேர் அங்கே குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சுத்தமான தண்ணி சொல்லப்போனால். இங்கேருந்து எந்த விதமான சாக்கடை அசுத்தமும் கலக்காமல் ரொம்ப ரொம்ப சுத்தமான தண்ணி வேணுன்னா, தாமிரபரணி சுத்தமான தண்ணி வேணுன்னா நாம் இங்கே தான் வரணும், மேலே தான் வந்து ஆகணும். இப்போ இது அரசாங்கத்துடைய புலிகள் காப்பகம் அந்த போர்டு இருக்குது. இதை தாண்டி போகிறதுக்கு வந்து எல்லாத்துக்குமே அனுமதிகள் கிடையாது. இப்போ இங்கே சில மனிதர்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது. இது வரைக்கும் வந்து வேறு மனிதர்கள் யாரையுமே வந்து அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியல. இங்கே ஒரு சில மனிதர்கள் வந்து பார்க்க முடியுது. இங்கே சில சில குடியிருப்புகள் இருக்குது. இந்த டேம் கட்டும்போதே கட்டின சில குடியிருப்புகள் இருக்குது. கடைகள் இருக்குது, சில டீ கடைகள்லாம் அங்கே இருக்குது. அதாவது இந்த இடத்துக்கிட்ட வரும்போதே நமக்கு ஒரு ஒரு வேறு மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகுது. எனக்கு இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை வந்து சொல்லி ஆகணும். இந்த இடத்துல நான் காலடி எடுத்து வச்ச உடனே என்னுடைய குழந்தை பருவத்து ஞாபகங்கள்லாம் அந்த இடத்துல வந்து வர தொடங்கிச்சது. இது வந்து காரையாறு, இதான் வந்து பஸ் வரும். இந்த இடத்துக்கு வரும்போது வந்து பஸ் வரும். இது வரைக்கும் பஸ் வருது. நீங்கள் காரையாருக்கு வரணுன்னா இந்த இடத்து வரைக்கும் வந்து இறங்கிக்கலாம். அதுக்கு அங்கே நம்ம அந்த இடம் வந்து பஸ் போக்குவரத்து இல்லாத பாதையில் தான் நம்ம நடைபாதையில் நடந்து வந்தோம். இந்த இடத்து வரைக்கும் இது வேறு ரூட்டு, தார் ரோடு இருக்குது. இந்த இடத்து வரைக்கும் பஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நூற்றாண்டுகள் பழமையான மரங்கள். இந்த இடத்துல ஒரு விஷயம் நான் பழைய ஞாபகம் வந்து சொன்னோம் இல்லையா, இந்த இடத்துல நான் இறங்கின உடனே இந்த இடத்துக்கு நான் பஸ்ஸில் வந்து இறங்கியிருக்கிறேன். இந்த இடத்துக்கு வந்து எத்தனை வயசுலனா ஒரு 3-4 வயசில் இந்த இடத்துக்கு வந்த ஞாபகம் இருக்குது எனக்கு. இந்த இடத்துக்கு வரையுமே எனக்கு அந்த இடத்தோட சிச்சுவேஷன் வந்து என்னால் என்னோடய உள்ளுணர்வு வந்து சொல்லிச்சுது, நீ இந்த இடத்துக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி. ஆமான்னு சொல்லி அதுக்கப்புறம் பின்னோக்கி நான் நினச்சி பார்க்கும்போது இந்த காரையாறு பஸ்ஸில் வந்தது, இறங்குனது, இந்த ஆற்றுல போய் தண்ணி குடித்தது எல்லாமே ஞாபகம் வருது. ஆமாங்க, மஞ்சக்காமாலைக்கு மருந்து கொடுப்பாங்க இல்லையா, மஞ்சக்காமாலைக்கு நீங்கள் நவநீக மருந்துலாம் இருக்குது. இந்த பாருங்கள், இந்த வீட்டில் நாய்கள் தான் இவங்களுக்கு பாதுகாப்பு. டீ கடை இருக்குது இந்த இடத்துல வந்து மஞ்சள் காமாலைக்கு மருந்து கொடுப்பாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு மேரியம்மா அப்படின்னு ஒரு பாட்டி வந்து முன்னாடி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. மஞ்சக்காமாலைன்னு சொன்னாலே இங்கே தான் மருந்து கொடுக்க வரணும். முன்னாடிலாம் வந்து டாக்டர்கிட்டலாம் போக மாட்டாங்க. மஞ்சக்காமாலை வந்துட்டாலே ஊசியே போட மாட்டாங்க, வேறு ட்ரீட்மெண்ட்டே எடுக்க மாட்டாங்க. பச்சிலை மருந்து தான். மஞ்சக்காமாலைனாலே நேராக காரையார் தான். மஞ்சக்காமாலைன்னு கண்டுபிடிச்சினாலே கண்ணில் மஞ்சள் வந்துட்டுனாலே காரையாருக்கு போன்றுவாங்க. அப்போது வந்து நம்ம ஊர்லேருந்து கணபதி பஸ் வரும் இந்த பக்கத்துக்கு வந்து. இப்போ இந்த இடம் வந்து நான் இப்போ அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இந்த இடத்துல வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு பச்சிலை மருந்து வந்து வாங்கி தந்திருக்காங்க. வாங்கி ஒரு உருண்டையாக உருட்டி பாலில் கலந்து தருவாங்க. குடிச்சிட்டு இந்த வீட்டுக்கு எதிர்பார்க்கமாக அந்த ஆறு ஓடும். அந்த ஆற்றுல போய் முங்கி குளிக்கணும். அந்த குளித்த ஞாபகம் வருது எனக்கு. வந்து விவரம் தெரியாத வயசு இருந்தாலும் அந்த இடத்துக்கு வர என்னோட அந்த உணர்வு வந்து எனக்கு கிடைச்சிது. அதுக்காக இந்த கோயில் நிர்வாகத்துக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா என்னுடைய சிறு வயதில் நான் பழகின இடத்துக்கு கொண்டு வந்து என்னை விட்டதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷம் கழித்து இந்த இடத்த மிதிக்க வச்சதுக்கு இந்த நிர்வாகத்துக்கு நன்றி சொல்லணும். இவங்க வந்து மேரியம்மா, இவங்க வந்து கிறிஸ்டின் மாரியம்மாவாக இருந்தவங்க. காலப்போக்கில் மேரி அம்மாவை மாறி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மஞ்சக்காமாலைக்கு மருந்து குடிக்கடி. இப்போ வந்து இதில் இன்னும் 2-3 கடைகளாக தெரியுது மஞ்சக்காமாலைக்கு மருந்து கொடுக்கக்கூடிய இடம் சொல்லி. அப்போ வந்து மஞ்சக்காமாலை மருந்து குடிக்கிறதுனா ஒரே இடம்தான், அந்த மேரி அம்மா தான். உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்குது இந்த இடத்த நான் காலடி வச்சதுக்கு. 45 வருஷம் கழித்து இந்த இடத்துல காலடி வச்சுருக்கேன். ரொம்ப ஒரு சிறு வயது ஞாபகங்கள்லாம் நிறையா வருது. இந்த மாதிரிலாம் எல்லாருமே அந்த இடங்களை பார்க்க முன்னே அந்த இடத்தோட வாசனைகள்லாம் வந்து கண்டிப்பாக இருக்குது. இப்போ நம்ம சேர்வாலாறு டேமை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இப்போ டேம் முன்னாடி வந்தாச்சு. இந்த டேம் முன்னாடி சிலையை கொண்டு வந்து இடம்ங்கிறது ஒரு பீடம் தனியாக இருக்குது. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த இடத்துக்கு வந்து ஆற்றை கடந்து போக முடியாதுங்கிறனால ஒரு குறிப்பாக ஒரு இடத்த வந்து இவங்களாம் வந்து குறிப்பு வச்சுக்கிட்டு அந்த இடத்துல புனித நீர் வந்து எடுக்கிறாங்க ஆற்றுக்கு. இந்த இருக்குல்லையா, இதை வந்து ஆறு. இந்த டேமில் வந்து தண்ணி வெளியில் வரக்கூடிய இடம். இந்த இடத்துல புனித நீராடி அந்த இடத்த ஒரு புனிதமாக, அதில் இருக்கக்கூடிய மரத்தை வந்து மூலஸ்தானமாக நினச்சிக்கிட்டு அதில் அவங்க கொண்டு வந்த அந்த தீர்த்த குடங்களை வச்சு அதில் தீர்த்தத்தை எடுத்து வச்சு இந்த இடத்துல வந்து சுத்தமாக நீராடி அந்த இடத்துல வந்து தீர்த்தம் எடுக்கிறாங்க. இந்த இடத்த தான் மூலஸ்தானமாக அவங்க வந்து குறிப்பு வச்சுருக்காங்க. இந்த இல்லையா, இந்த தூரத்தில் அந்த மூலஸ்தானம் இருக்குது. நான் வந்து பின்பக்கமாக போய் உங்களுக்கு காட்டுறேன். நான் ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன். அந்த இடத்துல மூலஸ்தானத்தை ஒரு சின்ன கோயில் மாதிரி ஒரு பீடம் வந்து இருக்குது. இப்போ இந்த
இதுதான் டேம்லேருந்து வெளியில் வரக்கூடிய சுத்தமான தண்ணி. இதுக்கப்புறம் தான் கலப்படம் ஆகுது. இப்போது அந்த இடத்துல வந்து தண்ணியெல்லாம் கோதி கொண்டு வந்து வச்சுட்டாங்க. வச்சு அதுக்கு புனித மாலைகள்லாம் போட்டு சூடம், சாம்பிராணி, பத்தி எல்லாம் காட்டி அதுக்கு வந்து வணங்குறாங்க. அந்த தீர்த்தத்தை வந்து வணங்கி இங்கே இருந்து தான் தீர்த்தம் கொண்டு போகிறாங்க. தீர்த்தம் எடுத்து வந்த வீடியோ வந்து நான் இன்னொரு பாகமாக போட்டிருக்கேன். இப்போது அந்த வீடியோ வந்து இதில் மிஸ் ஆகிருக்குது. இப்போ தீர்த்தம் அங்கேருந்து எடுத்து கொண்டு வந்து கோயிலுக்கு வந்தாச்சு. அது ஒரு நீண்ட பயணம். இதுவே வந்து நான் நிறையா வர்ணனை வந்து கொடுத்துட்டு போர் அடிச்சுருக்கோம். உங்களுக்குலாம் ஒரு 4 மணி நேரமாக வர்ணனை மட்டுமே கொடுத்துருக்கேன். சுருக்கமாக கோயிலுக்கு வந்தாச்சு. மற்ற வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.